Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஃப்டிக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் இன்னைக்கு என்ன நடந்தது, நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ரெண்டும் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நிஃப்டியோட கிராஃப் இந்த இடத்துல இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் ஆகும் போதே கேப்பப்பில் ஓப்பன் ஆச்சு, நல்ல பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுது. இன்ட்ராடே ஐ பார்த்தீங்கன்னா 26,373.2, இன்ட்ராடேலோ 22,182.55 இருந்தது. ஃபைனலாக 24,270.85 க்ளோஸ் வச்சுருக்கு. 95.15 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.39% பாசிட்டிவ் ஆகிருக்கு. இன்றைக்கி அட்வான்ஸ்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 33 ஸ்டாக்ஸும், டிக்லைன் 17 ஸ்டாக்கும் அமைஞ்சுது. இதோட கிராஃபை பாருங்கள். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காலையில் நல்ல கேப் அப்பு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா 12 to 12:30 மணி வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டு. அதுக்கு மேலே இதோட ப்ரைஸு டவுன் சைடு வர ஆரம்பிச்சது. இதை நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் கூட பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நிஃப்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட டைம் ஃப்ரேம் வந்து 3 minute டைம் ஃப்ரேமு. காலையில் நல்ல ஒரு கேப்பில் ஓப்பன் ஆகிடுது. அதுக்கப்புறமா 12 to 12:30 மணி வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டு. இன்ட்ராடே லோவும் பிரேக் ஆகலை, இன்ட்ராடே ஐயும் பிரேக் ஆகலை. 12:30 மணிக்கு மேலே தான் இன்ட்ராடே லோ பிரேக் ஆகிட்டு நல்ல ஒரு செல் ரேலி கிடச்சிது. இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது சைட்வேஸ் வித் செல் ட்ரெண்டாக அமைஞ்சது. அதே நேரத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வெப்சைடு நிஃப்டி டைம்ஸ் நவ். இந்த வெப்சைடு நான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டோட நோக்கமே டேட்டாவை அடிப்படையாக வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுக்கான எல்லா கண்டென்ட்டும் இதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அல்லது www.niftytimesnow.com போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இது ஒரு பெய்டு வெர்ஷன் தான். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியோட ஓஏ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல நிஃப்டியோட ஓஏ வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கால் சைடு பார்க்கும்போது 10,84,543 கான்டாக்டு இன்றைக்கி கால் சைடு வந்து ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்க. புட் சைடு பார்க்கும்போது 4,83,427 கான்டாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஓவரால் பார்க்கும்போது கால் சைடு தான் இன்றைக்கி ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்காங்க, புட் சைடு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து தெரியுது. அதே நேரத்தில் இந்த ஆக்டிவ் கான்டாக்டில் பார்க்கும்போது 24,400 கால் ஆப்ஷனில் 88,423 கான்டாக்டும், அதுக்கும் அடுத்ததாக 24,350 கால் ஆப்ஷனில் 99,225 கான்டாக்டும், அதுக்கும் அடுத்ததாக 24,300 கால் ஆப்ஷனில் 1,06,246 கான்டாக்டும் ஓஏ வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதுவே புட் சைடு ஆக்டிவ் கான்டாக்டை செக் பண்ணி பாருங்களேன். புட் சைடு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான கான்டாக்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 24,400 புட் ஆப்ஷனில் பாருங்கள், வெறும் 22,047 கான்டாக்ட் தான். அதுக்கும் அடுத்ததாக 24,350 புட் ஆப்ஷனில் பாருங்கள், 34,753 கான்டாக்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அடுத்ததாக 24,300 புட் ஆப்ஷனில் பாருங்கள், 94,483 கான்டாக்ட் ஓஏ கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஆக்டிவ் கான்டாக்டில் பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக 24,300 ஹையஸ்ட் ஓஏ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நெட்டாக பார்க்கும்போதும் கால் சைடு தான் 10 லட்சம் சம்திங் கான்டாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, புட் சைடு 4 லட்சம் சம்திங் கான்டாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவை மார்க்கெட் முடிஞ்ச வாட்டி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். சரி, ஒருவேளை ரியல் டைம் மார்க்கெட்டில் இது எப்படி பிஹேவியர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி மூவ்மெண்ட் நடந்தது, இதுக்கு தகுந்த மாதிரி ஓஏ எப்படி சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட வெப்சைட்லேயே பாருங்கள். இந்த இடத்துல லைவ் சார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் கொடுத்துருக்கோம். இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு நான் வந்து நிஃப்டி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து நிஃப்டி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நமக்கு இன்றைக்கான டேட்டாவை மட்டும் நான் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கவனித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள், காலையில் 10, 11, 12 மணி வரைக்குமே புட் சைடு தான் அதிகமான ஓஏ வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கால் சைடு கொஞ்சம் ஓரளவு கம்மியான ஓஏ தான் இருக்குது. கரெக்டாக நீங்கள் டைமோடு சொல்லணும் அப்படின்னாக்க 12:28க்கு தான் அதிகமான ஓஏ புட் சைடு. இந்த இடத்துல கவனித்து பாருங்கள், 12:28க்கு அப்புறமா என்ன செஞ்சுருக்குன்னா புட் சைடு எல்லாமே ஷார்ட் கவரிங். உங்களுக்கே பார்த்தா புரியும். இந்த இடத்துல பாருங்கள், ரெட் கலராக உங்களுக்கு ஷார்ட் கவரிங் வந்திருக்கும். ஓஏ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். அதே நேரத்தில் கால் சைடு வந்து கவனிச்சு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், படிப்படியாக உங்களுக்கு ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கும். இது வந்து ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள் 12:28 இந்த பாயிண்ட்லேயே
நல்லா பாருங்கள் 12.28 இந்த பாயிண்ட்லேயே நான் உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். 12.28ன்றது பாருங்கள் 12.28. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னாக்க ஓஐ புட் சைடு வந்து ஷார்ட் கவரிங் நடக்குது, கால் சைடு ஓஐ அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் அப்படியே மாறுது. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 12:30 மணி வரைக்கும் புட் சைடு தான் ரேட்டு அதிகமாக இருந்தாங்க, கால் சைடு ரேட்டு வந்து கம்மியாக இருந்தாங்க. ஆனால் 12:30 மணிக்கு மேலே யூரோப்பன் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுது. யூரோப்பன் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இது எல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் அப்படியே வந்து சேஞ்சஸ் ஆகுது. அப்படி சேஞ்சஸ் ஆகும்போது இந்த ப்ரைஸோடு சேர்ந்து இந்த இடத்துல டேட்டா பாருங்கள் ரொம்ப கிளியராக நமக்கு காட்டுது, டைம் ஃப்ரேமோடு காட்டுது. பாருங்கள் 12:28 பாருங்கள் உங்களுக்கு படிப்படியாக ஓஐ வந்து புட் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிகிட்டே வராங்க. புட் சைடு வந்து படிப்படியாக உங்களுக்கு பாருங்கள் மார்க்கெட் முடிகிற வரைக்குமே புட் சைடு ஓஐ வந்து குறையுது. அதே நேரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல பாருங்கள் கால் சைடு ஓஐ தொடர்ந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள் படிப்படியாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. உண்மை சொல்லப்போனால் இந்த ஒரு மாடல் நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாடல் வந்து க்ரியேட் பண்ணல. உண்மையிலேயே இது எனக்கு பெரிய விஷயம்தான். நான் ஒரு ட்ரேடராக இருக்கிறதுனால ஒரு ட்ரேடருக்கு என்ன வேணும் அப்படின்றத புரிஞ்சு அதை மட்டும் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டில் நிறையா டூல் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா நிறையா டூல் இருக்கும்போது கன்ஃபியூஷனும் ரொம்ப அதிகமாகும். அதனால் நிறையா டூல்ஸ் மார்க்கெட்டுக்கு தேவையில்லை. நமக்கு என்ன வேணும், மார்க்கெட்டோட டைரெக்ஷனை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி ரொம்ப கிளியராக வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கற்றுக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றினா மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது, தேவைப்பட்டவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டு முடிஞ்ச பிறகு தான் நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் ஆக்ஷன் வித் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம வீடியோ பண்ணுறோம். எந்த இடத்துலையுமே மார்க்கெட்டு பை ஆகும் செல் ஆகும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணல. நாளைக்கு மார்க்கெட்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணல. அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், அல்லது ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண பிறகு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுதான் சரியான ஒரு மெத்தடும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு தம்ஸ் அப் பட்டன் இருக்கும். அந்த தம்ஸ் அப் கொடுக்கும்போது என்னோடய சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.